ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆடி வெள்ளிக்கு அம்மனுக்கு இந்த வளையலில் மாலை எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கேன். இந்த கண்ணாடி வளையலை நம்ம வாங்கிட்டு வரும்போதே செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்துக்கணும். நான் வந்து இது கடையிலேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வச்சு தான் நம்ம இந்த மாலை வந்து நம்ம கட்ட போகிறோம். இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து லேஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஷாட்டின் ரிப்பன் கூட எடுத்துக்கலாங்க இந்த மாலை கட்டுறதுக்கு. இது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வளையல இந்த லேஸுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் தூரம் லேஸ் வந்து இப்படி உள்ள இவ்வளோ தூரம் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி இந்த வளையல வச்சுட்டு நம்ம இந்த வளையலுக்கு உள்ள இந்த லேஸை இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு வளையல் எடுத்து இந்த வளையலுக்கு மேலே வைக்கணும். இப்படி இப்படி வளையலுக்கு மேலே வச்சுக்கணும். லேஸுக்கு மேலே வைக்கக்கூடாது, வளையலுக்கு மேலே தான் நம்ம வைக்கணும். லேஸ் வந்து இந்த ரெண்டு வளையலும் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம இந்த லேஸை எடுக்கணும். இந்த இடத்துல இப்படி எடுத்து இந்த வளையலுக்கு மேலே கொண்டு வந்துக்கணும். இப்படி பாருங்க, இப்படி தான் எடுக்கணும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். மூணாவது வளையல் எடுத்து ரெண்டாவது வளையலுக்கு மேலே வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு வளையலும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் இந்த லேஸை இப்படி உள்ள விட்டு இப்படி விட்டு இந்த இடத்துல நம்ம வெளியில் எடுக்கணும். இந்த வளையலுக்கு மேலே கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு வளையலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம லேஸை விட்டு அதுக்கடுத்து இந்த வளையலுக்கு மேல் பக்கமாக எடுத்துக்கிறோம். இப்படி வளையலுக்கு சென்டரில் வந்து நமக்கு லேஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. வளையலுக்கு மேல் பக்கமாக இந்த வளையல வைக்கிறோம். லேஸை வந்து இந்த ரெண்டு வளையலுக்கும் நடுவில் விட்டு இந்த வளையலுக்கு கீழ் பக்கமாக கொண்டு வந்து இப்படி இப்படி கொண்டு வந்து இந்த வளையலுக்கு இப்படி மேலே வந்துடுது. இப்படியே லேசை உருவி எடுத்துருங்க. இப்போ இந்த மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி. ஒரு வளையலுக்கு மேல் பக்கமாக இந்த வளையலை வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு வளையலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம இந்த லேஸை இப்படி உள்ள விட்டு பாருங்க, இப்படி உள்ள விட்டு அடுத்தது நம்ம இப்போ வச்சோம் இல்லையா, அந்த வளையலுக்கு மேல் பக்கமாக இந்த இடத்துல நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இப்படி இந்த லேஸை லேஸ் திரும்பி இருந்தன இப்படி திருப்பி விட்டுக்குங்க. லேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் தான் வரணும். வளையலுக்கு சென்டரில் வர மாதிரி லேஸ் கொண்டு வந்துக்கணும். இது ஃபுல்லாக கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் வளையலில் நம்ம ஒரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். இப்படி இந்த லேஸ் வச்சே ஒரு சுற்றி இப்படி ஒரு முடி போட்டுக்குங்க. இந்த லேஸ் வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், இப்படியே விட்டுருவோம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க இதில், அதுக்காக நம்ம இப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் தான் வரணும். இந்த வளையலோட சென்டரில் நமக்கு இந்த லேஸ் வரணும். நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்படி நம்ம கையிலேயே தள்ளுனோம்னா அது வந்து நமக்கு கரெக்ட் ஆகிக்கும். இப்படி நம்ம இந்த லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு முடிச்சு போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட்லேயும் நம்ம ஒரு முடிச்சு போட்டு முடிச்சுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த முடிச்சு போடாமல் விட்டுட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் ஒரு முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வளையல் மாலை ரொம்பவே ஈஸி தாங்க போடுறது. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என் வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.